ஹாய், எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஜெயா சமையலறை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சப்பாத்தி சாண்ட்விச் தாங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சட்னி பண்ணிக்கலாங்க. புதினா, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. இந்த 3 வச்சு அரைச்சா நல்லா அரைவிடாதுங்கிறதுனால ஒரு 2 பீஸ் தேங்காய் மட்டும் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா அரைவிடும். இல்லாட்டி உங்களுக்கு மிக்ஸி நல்லா அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகா, உப்பு, பூண்டு மட்டும் போட்டு அரைச்சிக்கங்க. நான் ஒரு 2 பீஸ் மட்டும் தேங்காய் போடுறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சப்பாத்தி சுட்டுக்கலாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி தாங்க சுடுறேன். நீங்கள் பழைய சப்பாத்தி இருந்தாலும் எடுத்துக்கலாம், நைட் சுட்டது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுங்க, அது மேலே ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம். அப்போ க்ரீன் சட்னி கொஞ்சம் எடுத்து சுற்றியும் தேய்ச்சி விட்டுருலாங்க. இப்போ பன்னீருங்க. அது உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு எண்ணெயில் லேசாக வதக்கி எடுத்துருக்குறேங்க. அதையும் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க நான். அதையே சுற்றி வர வச்சு விட்டுடலாம். லேயருக்கு பன்னீர் வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு என்ன காய்கறி வேணுமோ அது வச்சுக்கலாம். நீங்கள் பன்னீர் இருந்தங்காட்டிக்கு பன்னீர் வச்சுருக்கிறேன். அது மேலேயே இன்னொரு சப்பாத்தி வச்சு அதே மாதிரி சட்னி தடவி விட்டுக்கலாங்க. அடுத்த லேயருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருக்குறேங்க. இந்த தக்காளி மேலேயே கொஞ்சம் பன்னீரை துருவி விட்டுக்கலாங்க. பன்னீரை துருவி விட்டுட்டு இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சட்னி தடவிட்டு ரவுண்டாக கட் பண்ண வெங்காயத்தை வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயத்து மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீரை தூவி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சட்னி தேய்ச்சி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸ் தாங்க. சரி, என் பொண்ணு அது வேணும்னு கேட்டால் அது ஒரு லேயர் வேணும்னு சொன்னால் அதனால் அந்த மாதிரி இது ஒரு லேயராக வச்சுருக்குறேங்க. அது மேலே கொஞ்சம் பன்னீர் தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு சப்பாத்தி அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு தோசைக்கல்லில் பட்டர் போட்டு தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ சப்பாத்தி தூக்கி தோசைக்கல் மேலே வச்சிடலாங்க. மேலேயும் பட்டர் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போது ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்படியே திருப்பி போட்டுடலாம். பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் விட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதை எடுத்து வச்சு கத்தி எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு விருப்பப்படுற மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது. இதையே லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட கொடுத்து விடலாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நீங்களே இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.